இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, பாகிஸ்தானில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான பேச்சுவார்த்தை நடைபெறுமா, 2 அணிகளும் கலந்து கொள்ளுமா என்ற சந்தேகங்கள் உலக பரப்பில் மிகப்பெரிய சந்தேகங்களை கொடுத்து மிகப்பெரிய வலுவான சந்தேகமாக மாறுகிறது. காரணம், ஈரான் ஒரு அவநம்பிக்கையில் தான் அந்த பேச்சுவார்த்தைகள் கலந்து கொள்வதாக ஈரானிய ஃபாரின் அமைச்சர் ஜெர்மன் தூதுவரோடு பேசியிருக்கிறார். அந்த செய்தியும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் போய் பார்ப்போம் என்ற மாதிரி தான் வந்திருக்கிறார்கள். இன்று மாலை அந்த நண்பர்களுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு முன்பாக ஒரு வெள்ளோட்டமாக அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமரை ஈரானிய குழு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். 10 அம்ச திட்டத்தின் கீழ் பாகிஸ்தானுக்கு நிபந்தனைகளை ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் முன்வைத்துள்ளனர். பேச்சுவார்த்தை நடந்ததாக அமெரிக்கா கூறுகிறது. மறைமுக செய்தி பரிமாற்றங்கள் மட்டுமே நடந்ததாக தெஹ்ரான் கூறுகிறது. இது ஒரு விளக்கம் நம்ம பின்னுக்கு தாரேன். இந்த மறைமுக பேச்சுவார்த்தை என்ற ஒரு டவுட் இருக்குல்ல, அதையும் கிளியர் பண்ணிக்கும். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை ஒரு முன் நிபந்தனையாக விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டது. அதாவது ஒபாமா காலத்தில் சில சலுகைகளை கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதை அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றபாடு முற்றுமுழுதான தடைக்குள்ள கொண்டு வந்தார். அதை அவங்க கிளியர் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. இஸ்ரேலுடனான நேரடி பேச்சுவார்த்தைகள் லெபனான் அரசியல் அமைப்பின் அப்பட்டமான முதல் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கிறார். இஸ்லாமாபாத்தில் ஈரானின் சக்தி வாய்ந்த ராஜதந்திரம் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கான அதன் அர்ப்பணிப்புக்கு சான்று என்று ஈரானுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு இவங்க டீம் வருவதற்கு முன்னே ஒரு தூதுவர் பேசியிருக்கின்றார். லெபனானில் நடந்துள்ள படுகொலைகளுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய இலக்குகளின் மீது ஹிஸ்புல்லா இன்று சனிக்கிழமை அதிகாலை முதல் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கு. அது குறித்தான செய்திகளை நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். மூத்த ராஜதந்திரியின் படுகொலை என்பது ராஜதந்திரை குலைக்கும் இஸ்ரேலிய நிகழ்ச்சி நிரலை பிரதிபலிக்கிறது என்றால், ஒரு வயது போன முன்னாள் ராஜதந்திரி ஒருவர் வீட்டை பார்த்து அழிச்சிருக்காங்க. என்ன சில வேளை நல்ல ஆலோசனை கொடுக்கலாம் என்று பயந்து இருக்கலாம். அப்ப லெபனானுக்கு எதிரான இப்ப இன்றைய செய்திக்குள்ள போகலாம் என்றால், செய்திக்குள்ள போயிடுவோமா? லெபனானுக்குள்ள முதல்ல போயிடுவோமா? அதாவது 2 செய்தி. முன்பு அவங்க இந்த பேச்சுவார்த்தையை பத்தி முதல்ல சொல்லுவோம். அதாவது இந்த பேச்சுவார்த்தை என்பது ஈரான் தெரிவு செய்திருக்கின்ற இடத்தில், அதாவது பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் அந்த இடம் இன்னும் சரியா வழியாகல, ஒரு மூடிய அறை என்றால் ஆளுக்கு ஒவ்வொரு பெரிய பெரிய ரூம் கொடுத்திருப்பான். அந்த ரூமுக்குள்ள 2 அணியும் இருக்கும். அப்ப இதுல உள்ள புரோக்கர் தான் தூதுவரங்கிற புரோக்கர். யாரு? பிரதமர் நவாஸ் ஷரீப் அவர்களும் அசீம் முனீர், ஆமா அவர் தானே, ஆமா அவங்க தான் இந்த ராணுவ தளபதி. இவங்க 2 பேரும் இவங்களை சேர்ந்த அதிகாரியுமே மாறி மாறி இவங்க அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, இதை செய்யலாமா கொடுக்கலாமா பேப்பர் எழுத்து மூலமாக 10 கோரிக்கைகளை ஈரான் டீம் பாகிஸ்தான் கொடுத்திருக்கிறாங்க. அதை மாறி இவங்க அமெரிக்கா டீம் கொடுத்து, ஒரு புரோக்கர் தான். இந்த வியாபாரங்கள் நடந்தா ஒரு வாங்கவரும் விற்றவருக்கு நடுவில் ஒரு புரோக்கர் இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு மெடியேட்டர், ஒரு பேச்சுவார்த்தை டீமுக்கான ஒரு தரகராகத்தான் பாகிஸ்தான் இதுக்குள்ள பூந்திருக்கிறாங்க.
அதான் அதை சொல்லப்பட்டிருக்குது. அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இது நாளைக்கு தொடரலாம். இன்னும் 2ஆம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் போகலாம். இழுபறி என்ன? அதாவது இப்ப அமெரிக்க அதிபர் சொல்லுகின்றார், அவங்க அந்த சுங்க வரி அறவிடக்கூடாது. நாம் அன்றே சொல்லியிருந்தோம் இல்லை, அது ஒன்று. யுரேனியம் நாங்க எங்கிட்ட மின் உற்பத்திக்கு செய்ய போறோம். செல்லாது நீங்க செய்யவே கூடாது. யுரேனியம் பேச்ச வரவே கூடாது சாமி. அதை ஏற்றுக்கொள்ள இப்படி இழுபறியில போகுது. நஷ்டம் இடிச்சு நாங்க என்ன நஷ்டம், எங்க நாடே பஞ்சத்துல போகுது. அப்புறம் நாங்க என்ன உங்களுக்கு நஷ்டம் இடுதார? இந்த மாதிரி இந்த 3 நான் சின்ன ஏற்கனவே இந்த 3 விடயமும் ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன். நான் பார்த்தேன் இந்த 10ல் மற்ற எல்லாமே சிம்பிள். 3 விடயங்கள் ஏற்றுக்கொள்ளல அமெரிக்கா. அதைத்தான் சுற்றி நிக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ள மாதிரி தெரியல. ஆக 2-3 நாளைக்கு இந்த இலங்கையில அலரி மாளிகையில மைந்தடகா 2010ஆம் ஆண்டுதாக நினைக்கிறேன். இவர் மஹிந்த ராஜபக்ச, இதை நான் பலமுறை சொல்லிக்கிறேங்க உங்களுக்கு. மஹிந்த ராஜபக்ச தமிழ் தலைவர் மறைந்த மதிப்புக்குரிய சம்பந்தன் அவர்கள் அணியை கூப்பிட்டு அங்க அவங்களுக்கு இந்த சைவ கடை வெள்ளவத்த சரஸ்வதி கஃபேல இருந்து உளுந்து வடை எடுக்கிற டீயை கொடுக்குற அப்படியே பேசினேன். போயிட்டு வரமா வடிவேல் மேல போறோம். இப்படியோ காலம் கடத்தினா மனுஷன் யாரு? மைந்தன். அந்த மாதிரி தான் இந்த பேச்சுவார்த்தையும் போக வாய்ப்பு இருக்குது. வாங்க நாம் செய்திக்குள்ளே போயிருவோம். லெபனானுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆட்சியின் கொடிய தாக்குதலுக்கு பதிலடியாக பல இஸ்ரேலிய இலக்குகளை தாக்கியுள்ளதாக லெபனானிய எதிர்ப்பு இயக்கமான ஹிஸ்புல்லா இன்று சனிக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. சனிக்கிழமை வெளியிடப்பட்ட தொடர் அறிக்கைகளில் இஸ்ரேலிய ஆட்சியின் இராணுவம் மற்றும் சொத்துக்களுக்கு எதிரான தனது சமீபத்திய தாக்குதல்களை ஹிஸ்புல்லா பட்டியலிட்டிருக்கின்றது. சனிக்கிழமை இன்று அதிகாலை 1:40 மணிக்கு ஹிஸ்புல்லா போராளிகள் ஷாமா நகரில் உள்ள வீடுகளில் ஒன்றில் கூடியிருந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை ஒரு தாக்குதல் ட்ரோன் மூலம் குறிவைத்து நேரடி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக அதிகாலை 4 மணிக்கு ஹிஸ்புல்லா போராளிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள கிரியாத் இஸ்மோனா மெதுல்லா மற்றும் மிஸ்ஹாப் ஆம் ஆகிய குடியிருப்புகளை ராக்கெட் தாக்குதல் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. 3வது தாக்குதலாக அதிகாலை 1:15 மணிக்கு ஹிஸ்புல்லா போராளிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட நகரமான ஷவுஃபாத்தில் உள்ள இஸ்ரேலிய ஆயுத படைகளுக்கு சொந்தமான உட்கட்டமைப்புகளை ராக்கெட் தாக்குதல் மூலம் குறிவைத்து தாக்கியுள்ளது. 4வது தாக்குதலாக சனிக்கிழமை இன்று காலை 6:20 மணிக்கு ஹிஸ்புல்லா போராளிகள் யாரா படைத்தளத்தை ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். 5வதாக இன்று சனிக்கிழமை 8:10 மணிக்கு ஹிஸ்புல்லா போராளிகள் கிரியாத் ஷமோனா குடியிருப்பு பகுதியில் கூடியிருந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மற்றும் வாகனங்களை ராக்கெட் தாக்குதல் மூலம் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இன்று சனிக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு 6வதாக ஹிஸ்புல்லா போராளிகள் ஒடேசா எல்லை நகரத்தில் உள்ள அல் ஒபைடா மலையில் இருந்த ஒரு மெர்கவா டாங்கியை வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மூலமாகவும் பின்னர் தாக்குதல் ட்ரோன் மூலமாகவும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது குறி தவறியதால் தாக்கப்பட்டதால் அந்த டாங்கி எரிந்து சாம்பலாய் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 7வதாக சனிக்கிழமை காலை 8:45 மணிக்கு ஹிஸ்புல்லா போராளிகள் மெதுல்லா தளத்தில் கூடியிருந்த இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் வாகனங்களை தாக்குதல் ட்ரோன்களின் கூட்டத்தை கொண்டு குறிவைத்து தாக்கியிருக்கின்றார்கள். 8வதாக சனிக்கிழமை 6:30 மணிக்கு ஹிஸ்புல்லா போராளிகள் ஆதமிட் குடியேற்ற பகுதியில் உள்ள இஸ்ரேலிய ஆயுத படைகளுக்கு சொந்தமான உட்கட்டமைப்புகளை ராக்கெட் தாக்குதல் மூலம் குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். புதன்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்த ஈரான் மற்றும் அமெரிக்க இடையான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முன் நிபந்தனைகளில் ஒன்றாக லெபனானில் போர் நிறுத்தம் இருந்து வந்தாலும் தொடர்ச்சியாக இரண்டு அணிகளும் மோதிக்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று வெள்ளிக்கிழமை அன்று ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் வாஷிங்டனுக்கும் ஈரானுக்கும் இடையான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பு லெபனானின் போர் நிறுத்தம் மற்றும் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது ஆகியவை பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகளில் ஒன்று என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைக்கான ஒரு செயல்படக்கூடிய அடிப்படை மற்றும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கான முக்கிய கட்டமைப்பு என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஈரான் முன்வைத்த 10 அம்ச முன்மொழிவு லெபனானுக்கு எதிரானவை உட்பட அனைத்து முனைகளிலும் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டால் மட்டுமே போர் நிறுத்தம் சாத்தியமாகும் என்றும் அவர் வெளிப்படையான நிபந்தனைகள் முன்வைத்துள்ளார். இருப்பினும் ட்ரம்பின் அறிவிப்புக்கு பிறகு இஸ்ரேலிய ஆட்சி லெபனான் மீதான தனது தாக்குதல்களை குறிப்பிடத்தக்க அளவில் தீவிரப்படுத்தியுள்ளது என்றும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 100கணக்கானோர் உயிரிழந்தனர் என்றும் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இதேவேளை அமெரிக்க அணியையும் அவர் கண்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபா தலைமையிலான ஈரானிய பேச்சுவார்த்தை குழு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்களை சந்தித்து ஏகப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டதாகவே தற்பொழுது சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்த சட்டவிரோத போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய மத்தியஸ்தராக உருவெடுத்துள்ளது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதுதான். பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக சனிக்கிழமை இன்று காலை நண்பகல் வாக்கில் இஸ்லாமாபாத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது என்றும் இந்த பேச்சுவார்த்தைகள் அன்றைய தினம் பிற்பகலே அந்த பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய அமர்வுகளின் போது அமெரிக்காவின் நிலைப்பாட்டையும் அது தனது கடமைகளை நிறைவேற்றியுள்ள விதத்தையும் ஈரானிய குழு மதிப்பீடு செய்ய உத்தேசித்துள்ளது. அதன் பிறகு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. இன்றைய தினம் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD Vance இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமரை சந்தித்தார். இந்த இருதரப்பில் பென்சுடன் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மருமகன் ஜெராட் குஷ்னர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்தி குறிப்பின்படி ஷரீஃபுடன் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான செனட்டர் முகமது இஷாக்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் செனட்டர் சையத் மொஹசின் ரஸா நக்வி ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஆக்கப்பூர்வமாக ஈடுபடுவதற்கான இரு தரப்பினரின் அர்ப்பணிப்பை ஷரீப் பாராட்டி இருக்கின்றார். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை நோக்கிய ஒரு படிக்கல்லாக அமையும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். தெஹ்ரானின் முன்நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறினால் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையும் என்று இஸ்லாமிய குடியரசு எச்சரித்த நிலையில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்காக ஒரு உயர்மட்ட ஈரானிய குழு இன்று இஸ்லாமாபாத்தில் அடைந்திருப்பது என்பதும் ஒரு மேலதிக செய்தியும் வெளிவந்த செய்தியாகவே வந்து கொண்டிருக்கின்றது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் தலைமையில் பாதுகாப்பு, அரசியல், இராணுவ, பொருளாதார மற்றும் சட்ட குழுவை கொண்ட தூதுக்குழு வெள்ளிக்கிழமை அன்று நேற்று இஸ்லாமாபாத்தை வந்தடைந்த இந்த செய்தி நாம் தந்திருக்கிறோம் இல்லையா? ஆம். இந்த தூதுக்குழுவில் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி, உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி அக்பர் அஹமதியான், மத்திய வங்கியின் ஆளுநர் அப்தோஸ் நசர் ஹெம்மாட்டி மற்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினருமாக 8 பேர் கொண்ட குழு வந்ததாகவே செய்திகள் தெரிவிக்கின்றது. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆட்சியுடன் இணைந்து ஈரான் தனது சமீபத்திய தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடங்கிய 40 நாட்களுக்கு பிறகும் ஈரானும் அமெரிக்காவும் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு போர் நிறுத்தத்தை அறிவித்தன என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் அதை முதலாக அமெரிக்காவே அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருந்தது. பேச்சுவார்த்தைகளின் போது ஈரானிய மக்கள் உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்று ஈரானிய அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பேச்சுவார்த்தைகளுக்கு அடிப்படையாக அமையும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்பு கூறிய 10 அம்ச முன்மொழிவின் ஒரு பகுதியாக தாங்கள் நிபந்தனைகளுடன் முன்வைத்ததாக ஈரானிய டீம் அறிவித்துள்ளது. ஆனால் என்னுடைய பார்வையில் இந்த 3 விடயங்கள் இன்னும் முடிவு காணப்படாமல் இருப்பதால் இந்த பேச்சுவார்த்தையை எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. ஆனாலும் இவங்களுக்கான தடை விதிப்பை அமெரிக்க அதிபர் ஏற்றுக்கொண்டு, அதாவது இவங்க கேட்கிறாங்க இல்லையா, எங்களுக்கு ஒபாமா காலத்தில் கொடுத்த சலுகைகளை இவர் பறித்தார் இல்லையா, அதை அவங்க ரீகன்சிடர் பண்ணி கொடுப்பதாக பேசி இருக்கப்படுகின்றது. ஆனாலும் அது போதாது என்றும் இந்த சுங்க வரி கட்டணத்திலும் யுரேனியம் செறிவூட்டல் விடயத்திலும் அமெரிக்கா தொடர்ந்து விடாக்கண்டன் இந்த பேச்சுவார்த்தை இழுபறையில் செல்லுவோம் என்றுதான் உலக பரப்பிலும் பார்க்கப்ப அதைத்தான் நாமளும் பார்க்கலாம். ஏனெனில் இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு முன்மொழிவு கொடுக்கப்பட்டாலும் 3 விடயங்களில் இழுபறையே தோன்றி வருவதால் உலக பரப்பில் மீண்டும் ஒரு பதற்றம் தொற்றியுள்ளதாகவே நாம் அவதானிக்க முடிகின்றது. பார்ப்போம். இன்றிரவும் நாம் 10 மணி வாக்கில் அடுத்த செய்திகளும் போலும் பார்க்கலாம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.